வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நெல் கொள்முதலுக்கு ஊக்கத்தொகை அளிக்க வேண்டாம். மத்திய அரசின் சுற்றறிக்கையால் விவசாயிகள் அதிர்ச்சி. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நெல் கோதுமை விவசாயிகளுக்கு கொள்முதல் நிலையங்கள் வழங்கும் தொகையில் இடைநிகழ்வு செலவு மற்றும் ஊக்கத்தொகை, அதாவது மாநில அரசின் ஊக்கத்தொகையை வழங்க வேண்டாம் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையால் தமிழக விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய நிதி அமைச்சகத்தின் செலவினங்கள் துறை செயலர் மற்றும் கேரள மாநில தலைமைச் செயலர் 9/1/2026 அன்று அனுப்பிய கடிதத்தில் நெல் கோதுமை விவசாயிகளுக்கு அரசு கொள்முதல் நிலையங்களில் வழங்கப்படும் இடைநிகழ்வு செலவு மற்றும் ஊக்கத்தொகையை வழங்க வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கேரள மாநிலங்களவை உறுப்பினர் ஜான் பிரட்டோஸ் மார்ச் 13 எழுப்பிய நட்சத்திர கேள்வி எண் 2417 பேசும்போது, கேரளம் உள்ளிட்ட அனைத்து மாநில விவசாயிகளுக்கு வழங்கப்படும் இடைநிகழ்வு செலவு மற்றும் ஊக்கத்தொகையை மாநில அரசு வழங்கக்கூடாது என்று மத்திய அரசு மாநிலங்களுக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய அரசை எதிர்த்து வரும் தமிழகத்தின் திமுக, காங்கிரஸ் கட்சிகளின் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுகுறித்து பேசாதது ஆச்சரியமாக உள்ளது. மேலும் அதிர்ச்சியில் விவசாயிகள். இதுகுறித்து தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலர் சுவாமிமலை சுந்தர விமல்நாதன் கூறியதாவது: மத்திய அரசின் இந்த சுற்றறிக்கையால் விவசாயிகள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். நெல் கோதுமை கொள்முதல் செலவினங்களை குறைக்கும் வகையில் இந்த அறிக்கையை மத்திய அரசின் செயலர் அனுப்பியுள்ளார். இதற்கான கருத்து கேட்பு கூட்டம் விவசாயிகளிடம் நடத்தப்படவில்லை. 2016 ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலியில் நடைபெற்ற உழவர்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி பேசும்போது, உழவர்கள் வருவாயை 2022 ஆண்டுக்குள் இரட்டிப்பாக்குவேன் என்று கூறிய நிலையில் தற்போது இதுபோன்ற சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது விவசாயிகளை வேதனையடைய செய்துள்ளது. அதைவிட கேரள மாநிலங்களவை உறுப்பினர் கேட்ட கேள்வியை தமிழக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள், குறிப்பாக டெல்டா மாவட்ட எம்பிக்கள் கேட்காதது விவசாயிகளை வருத்தமடைய செய்துள்ளது என்றார். குறையும் இடைநிகழ்வு செலவு, அதாவது சன்னரக நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு, அதாவது 100 கிலோ மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலை ரூபாய் 2389, இடைநிகழ்வு செலவு மற்றும் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக ரூபாய் 156 சேர்த்து மொத்தம் ரூபாய் 2545 வழங்கப்படுகிறது. இதேபோல் பொது ரகம் குவிண்டாலுக்கு ரூபாய் 2369, ஊக்கத்தொகையாக ரூபாய் 131 சேர்த்து மொத்தம் ரூபாய் 2500 வழங்கப்படுகிறது. இந்த விலை 2025 முதல் 26 ஆண்டுக்கானது. வரும் ஆண்டில் மாநில அரசின் ஊக்கத்தொகை, அதாவது இடைநிகழ்வு செலவு வழங்கக்கூடாது என்று கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.